Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 7/4/2026 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு வீக் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் இதே ஃபஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 596ன்ற மாதிரி வந்திருக்கு. போன மாதம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை 596 அண்ட் வந்து போன வாரம் வந்து 508ன்னு வந்திருக்கு போன செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை ரிசல்ட் வந்து 637. நான் வந்து இன்றைக்கி வீடியோ கொடுக்கல. நேற்று வந்து சண்டேக்கு கொடுத்துருந்த கெஸிங் வந்து சனிக்கிழமை ரிசல்ட் 220, சண்டேக்கு கொடுத்துருந்த கெஸிங் வந்து சண்டே ரிசல்ட் வந்துட்டு 518 வந்திருக்கு சண்டே ரிசல்ட்டு. நம்ம சண்டேக்கு கொடுத்துருந்த கெஸிங்கில் வந்துட்டு கால்குலேஷனில் வந்துட்டு 96, 59 தான் கொடுத்தோம். ஆனால் வந்து 518 ரிசல்ட்டுக்கு வந்துட்டு இந்த 15 நம்பர் வரலாம் பேர் நம்பருக்குள்ளேன்னு சொல்லியிருந்தேன். ஆல் போர்டில் 1, 6 வரலான்னு சொல்லியிருந்தேன். 18 ரிசல்ட்டாக வந்தது 1, 6, 5 அல்லது 0 வரலான்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பர்லேயும் வந்து 51 வந்து ஏபியில் வந்து பாஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் மேட்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்மளோட செவ்வாய்க்கிழமையோட எல்லா ரூட்டும் எப்படி வருதுன்னு மார்க் பண்ணிட்டு ஃபாலோயிங் கேல்குலேஷன் வழக்கம் போல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து இதே வாரம் ரிசல்ட்டு 596. அதுக்கடுத்த வாரம் 420, 202, 618, 508. இன்றைக்கி திங்கட்கிழமையோட ரிசல்ட் வந்து 637. முதல்ல போன மாதம் அந்த மெயின் ரூட்டில் போன மாதம் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துருவோம். 596 வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. திங்கட்கிழமை ரிசல்ட் வந்து 692. சேம் போர்டு ஃபாலோ ஆகிருக்கு. அதாவது 9 ரிப்பீட்டட். நம்ம கால்குலேஷன் வந்து எடுக்கும் போது சேம் போர்ட்லேயும் ஒரு நம்பர் எடுத்தால் தான் வந்து அது எப்போதும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 692க்கு க்ளூ நம்பர் வந்து 53, 253. பிசி வந்து 53. அப்போ சேம் போர்டு ஃபாலோ ஆகும்போது நான் வழக்கமாக ரெகுலராக சொல்கிறது தான், சேம் போர்டு ஃபாலோ ஆச்சுன்னா க்ளூ நம்பர்லேருந்து -1லேயே வந்து வந்துடும். அப்போ 53க்கு 42, 40 அல்லது 49 தான் போய் முடியும். ஆனால் போன மாதம் வந்து -1லேயே முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டு 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 241. ஆனால் 41க்கு டோட்டல் பவர் 96ன்னு வந்துச்சு. ஏ போர்டு 5, 596ன்னு நமக்கு வந்துச்சு. இங்கே சென்டர் நம்பர்லேருந்து ஏ போர்டு மேட்ச் ஆகிடுச்சு. இந்த ரூட்டில் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆகுமா அப்படின்றத முதல்ல ஃபஸ்ட்டு மெயின் ரூட்டில் பார்த்துருவோம். 637 இன்றைக்கி ரிசல்ட்டு. க்ளூ நம்பரோட பிசி வந்து 43. நாளைக்கும் அதே மாதிரி ரூட்டில் சேம் போர்டு ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுப்போம். அதாவது இன்றைக்கி 37 வந்திருக்கு. மறுபடியும் 3 ரிப்பீட் ஆகுதுன்னா 43க்கு -1 எடுத்தால் 32. 32க்கு வந்து போன மாதம் ரூட்னா 31. ஆனால் வந்து ஒரே ரூட் வந்து அடிக்கடி ஃபாலோ ஆகாது. 31, 30ன்னு வந்து நாளைக்கு முடியறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நான் என் கெஸ்ஸிங்கில் அதுதான் மேட்ச் ஆகுது. 30ன்னு நாளைக்கு பிசியில் வந்ததுன்னா இந்த நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வரணும். போன மாதம் 5, நமக்கு இங்கே 4 இருக்குது. அங்கே 596 இருந்தது. அப்போ 430ன்னு வரணும். ஓகே, இந்த நம்பர். அண்ட் வந்து இதுக்கடுத்து லாஸ்ட் வீக் 508 எப்படி வந்திருக்கு. 508க்கு திங்கக்கிழமை வந்து ஒரு நாள் முன்னாடி 710. க்ளூ நம்பரோட பிசி 21. அப்போ இங்கே வந்து 21க்கு அடுத்து 3ம் ஃபாலோ ஆகலை, 4ம் 21க்கு அடுத்து 32 ஃபாலோ ஆகலை, 43 ஃபாலோ ஆகலை. 53ன்னு +3 கால்குலேஷனில் போய் 53ன்றது பவரில் 08ன்னு வந்துச்சு. ரிசல்ட்டு 508. இங்கே வந்து நமக்கு ஏ போர்டு க்ளூ நம்பருக்குள்ளே வந்து இல்லை. சி போர்டு வந்து க்ளூ நம்பரோட சி போர்டு 21க்கு -1 வந்து 10. அதில் வந்து நமக்கு 10. இது ரிவர்ஸ் கண்டினியூஷனில் எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். நம்ம எப்படி எடுத்தோம், ஃபஸ்ட்டு 21, 32, 43 முடியாமல் 53 போய் முடிஞ்சிச்சு. அப்போது அதே இதில் ரிவர்ஸில் 21 -1 எடுத்தால் 10. அதுக்கடுத்து -1 எடுக்கும்போது 0, 9, அது 08, 07 முடியும். 08னே முடிஞ்சிச்சு. இங்கே 008 நமக்கு வந்துட்டு 3 டிஜிட்டில் இருக்குது. 508 ரிசல்ட்டு. ஓகே, ஏ போர்டு இதில் க்ளீனாக மேட்ச் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ரூட் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆகுமானா
43 மைனஸ் எடுத்தால் 32, அதுக்கடுத்து 21 இல்லாமல் 20ன்னு போய் முடியணும். பெரும்பாலும் போன வாரம் ரூட்டு ஃபாலோ ஆகாது. 20ன்னு இது வந்து முடிஞ்சதுன்னா, இப்போ நமக்கு 20 வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை தான் 220ன்னு வந்தது. இப்போ 20ன்ற நம்பர் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது வந்ததுன்னா, நீங்கள் வந்து அதை பவரில் வந்து போன வாரம் வந்து 08 டேரெக்டாக வந்துடுச்சு. மறுபடியும் ஒரு 20 வந்துச்சுன்னா, இது வந்து அதே இந்த நம்பர் ஏ போர்டில் ஒரு 420ன்னு வரலாம். ஏன்னா நம்ம 430ன்னு எடுத்தோம், -1ல் இந்த மாதிரியும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அண்ட் இதுக்கடுத்து 2 நம்பர் இல்லாமல் நாளைக்கு வந்து கால்குலேஷன் புதுசாக மாறி போச்சுன்னா 43 நமக்கு இருக்குது. 43க்கு அடுத்து 54. இது வந்து நம்ம க்ளூ நம்பரோட -1 ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். அதுக்கடுத்து -2வும் எடுத்துட்டோம். போன வாரம் ரூட்டு எடுத்துட்டோம். நாளைக்கு புதுசாக வந்து கால்குலேஷன் மாறுதுன்னு வச்சுப்போம். 43க்கு அடுத்து 54, இது வந்து 55ன்னு முடியறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி முடிஞ்சதுன்னா 5550 2 நம்பருக்குமே வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் ஏ போர்டு 4 தான் வரணும். ஏன்னா வந்து ஒரு நம்பர் வந்தால் அதுதான் வரணும். இங்கே 5 வந்து 596 வந்துடுச்சு. இந்த 4 தான் வந்து நாளைக்கு மேட்ச் ஆகுன்ற மாதிரி எனக்கு இருக்குது. இந்த 4 நம்பர் தான் நாளைக்கோட கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு நம்பர் பார்த்துருவோம். இப்போது ஆல் போர்டு வந்து போன மாதம் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிறத வச்சு மட்டும் நான் சொல்கிறேன். சென்டர் நம்பர் 5 நம்ம -1 +1 தான் எடுப்போம். அடுத்த நம்பர் 6 அல்லது 1 வரணும். 6 வந்துடுச்சு ஆல் போர்டில். நீங்கள் அதே 5ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 அல்லது 9 வரணும். 9மே வந்துச்சு. 96ன்ற நம்பர் வந்துச்சு. இது ஏ போர்டு 596 வந்துச்சு. அதுக்கு அடுத்த வாரம் டைரெக்டாக வந்து இந்த 5 வந்து மைனஸ் பண்ணால் 4 9 4 வந்துடுச்சு. 4 அல்லது 9 4 ஏ போர்டில் வந்துச்சு. 5 வந்து டைரெக்டாக வந்து 5ஓ 0ஓ வரணும். நமக்கு வந்து 5ஓ 0ஓ வரணும். 0 வந்துடுச்சு. 40 ஏசியில் வந்துடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்த வாரமும் இந்த 5 அல்லது 5 வந்து பவரில் 0ன்னு வந்துச்சு. அதுக்கடுத்த வாரம் 4 மைனஸ் பண்ணால் 3 அல்லது 8 வரணும். ஆல் போர்டில் வந்துச்சு. போன வாரம் இந்த 2க்கு அடுத்து ப்ளஸில் 3ஓ 8ஓ வரணும். மைனஸ் பண்ணால் 1 6 வரணும். ஆனால் 1 6 வந்து 68 வரணும். 58 தான் வந்து ஏசியில் வந்துச்சு. நமக்கு ஒரு போர்டு பாஸ் ஆகுது. இப்போ இங்கே 4 இருக்குது. போன மாதம் ரூட்லேயே நம்ம மேட்ச் பண்ணோம்னா போன மாதம் 5 4 2 நம்பருமே வந்து நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸு சென்டர் நம்பர் 3மே வந்துச்சு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு போன மாதம் ரூட்டில் நம்ம 5க்கு அடுத்து 6ன்னு போச்சு. அப்போ 4க்கு அடுத்து 5ன்னு வந்துச்சுன்னா 5 0ன்றது ஒரு ஆல் போர்டு. மைனஸ் ஆச்சுன்னா 3 8. ஓகே, நமக்கு ஏ போர்டு நம்பர் வந்து 4 வரலாம். நம்ம மேட்ச் பண்ணுறோம். அப்போ வந்து போன மாதம் ரூட்டில் மேட்ச் பண்ணோம்னா 5க்கு அடுத்து 6 வந்தது. நமக்கு இங்கே 4க்கு அடுத்து 5ன்ற நம்பர் உள்ளே வரணும். மைனஸ் ஆனால் 3 இல்லை 8ன்னும் போது இந்த நம்பர் வரணும். இந்த நம்பர் வரணும். 4 5 8ன்றது நாளைக்கு வந்து நம்மளோட ஆல் போர்டுக்குள்ளேருந்து ஒரு 3 டிஜிட்டில் அது வந்து பாக்ஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்ம 455 450 கொடுத்துருக்கோம். டபுள்ஸாக வந்ததுன்னா 450 455 அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து ஆல் போர்டு நம்பர் வந்து 5 அல்லது 0 வந்து ஸ்ட்ராங் நம்பரு. இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் நம்பரில் ஃபஸ்ட்டு வந்து போன மாதம் ரூட்டில் மேட்ச் பண்ணதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ண நம்பர் 430, அதுக்கடுத்து 420, அதுக்கடுத்து 450 455. ஓகே, இது ரெகுலர் கால்குலேஷனு. இதில் வந்து பேர் நம்பர்ஸ் வந்து நாளைக்கு பேர் நம்பர் 4 7 6 5 5 6. இது வந்து பேர் டிஜிட். ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம
4D 3D BC எது வேணால் வரலாம். ஆல் போர்டில் வந்து 5 அல்லது 0. ஓகே, சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து நாளைக்கு ஒரு 455ன்றது சிங்கிள் ஷாட்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது என்னோடய கெஸ்ஸிங்கில். உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லிமிட்டாக அப்ளை பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ கிளியராக உங்களுக்கு போஸ்ட் ஆனோடனே நோட்டிஃபை ஆகிடும். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியுது, கெஸ்ஸிங்லாம் வந்து எப்படி கால்குலேஷன் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு சில வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதற்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.